டெய்லரிங் கிளாஸ் வந்து நல்லா சொல்லி தருவாங்களா அப்படின்ற டவுட்டோட தான் வந்தேன். ஏன்னா கேட்டால் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அனுபவம் ஒன்று இருக்கு. 8 இயர்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7,000 கட்டி ஒரு டெய்லர் கிளாஸ் போனேன். ஆனால் ஒரு ஸ்டிச்சஸ் கூட எனக்கு தெரியும். ஒரு துணியை 2ஆ கூட என்னால் ஜாயின் பண்ண முடியாது. அவங்க சொன்னாங்க 1 மந்த்ல வந்து எல்லாமே சொல்லி தந்துடுவோம். லிஸ்ட் பயங்கரமா இருந்தது. ஒரே பாட்டில் பணக்காரனா வர மாதிரி எனக்கு எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்தாங்க. இத்தனை பிளவுஸ், இத்தனை சுடி, இத்தனை ஸ்கர்ட் எல்லாமே பார்த்தோன்னு நானும் ஆசைப்பட்டேன். ஒரே மாசத்துல நம்ம இவ்வளோ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஜாயினும் பண்ணிட்டேன். ஆனா எண்டிங்ல பாத்தீங்கன்னா என்னால ஒரு ஸ்டிச் கூட போட முடியல. ஏன்னா அவங்க வந்து சொல்லி கொடுத்த விதமும் எனக்கு புரியல. அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடா போனாங்க. டீச்சர்ஸ் வந்து அப்ப நான் லேர்ன் பண்ண ஒஸ்ட் டீச்சர், என்னோட லைஃப்ல ஒஸ்ட் டீச்சர் அப்படின்றத கோகிலா, அவங்க பேர் என்ன லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அவங்க பேர் கோகிலா, பள்ளிக்கரணையில இருந்து வந்தாங்க. ஹவுசிங் போர்ட்ல தான் நான் அந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். ஆனா எதுவுமே தெரியல. அதனால நான் இங்க வந்து ஜாயின் பண்ணும்போது, இங்க வந்து சேரும்போது நமக்கு டெய்லரிங் வரும், இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நம்ம சூஸ் பண்ண டீச்சர் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட். ஆனா நம்மளோட பாதையை மாத்தக்கூடாது, டீச்சரை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு, ஓகே குமுதாக்கா பார்த்தோன்னே எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்தது, நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சு. அப்ப நான் வந்து எப்படி நினைச்சேன்னா, இது நம்மளால வர முடியுமான்னு அப்பயும் டவுட் இருந்துட்டே இருந்தது. ஜாயின் பண்ண அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன சொல்றது, ரொம்ப கோவமே பட மாட்டாங்க. என் பெத்த பிள்ளையை கூட நான் அவ்வளவு அன்பா பாத்துக்க மாட்டேன். ஒரு விஷயம் தப்பு பண்ணிச்சு, ஒரு முறை சொல்லி தருவேன், 2 முறை, 3rd டைம் என்ன பண்ணுவேன், இது கூட உனக்கு தெரியலையான்னு பலாருன்னு அடிச்சிடுவேன். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குமுதாக்கா எனக்கும் சரி சில்லியா கொஸ்டின் கேட்பேன். எனக்கே தெரியும் இது ஒரு கொஸ்டினா அப்படின்ற மாதிரி, ஆனாலும் கேட்பேன். சொல்லுவாங்க, ஒரு நாள் முட்டாளா இருந்தா பரவாயில்ல, ஆனா வாழ்நாள் முழுக்க முட்டாளா இருக்கக்கூடாது. நான் கேள்வியை கேட்டுட்டு ஒரு நாள் முட்டாளா இருந்து அடுத்த நாள்ல இருந்து நான் புத்திசாலியா ஆயிடுவேன். கரெக்டுங்களா? ஆனா அந்த கேள்வியை கேட்க யோசிச்சுட்டு நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நான் முட்டாளாவே இருந்துப்பேன்.